அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாற்று பகுதியில் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம். தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி நாட்டிற்காக பல நன்மைகளை செய்தவர் காமராஜர். ஏழை எளிய மக்களின் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக பாடுபட்டவர். தென்னாட்டு காந்தி என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டவர் காமராஜர். இப்படி இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை பற்றி ஒரு பக்கத்திலும் ஒரு பதிவிலும் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு இவர் செய்த தொண்டுகள் அதிகம். எனவே நாம் இந்த பதிவில் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர் வாழ்வில் நடந்த பல நல்ல தகவல்களையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாங்க. காமராஜர் விருதுநகர் மாவட்டத்தில் 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் பிறந்தார். இவரின் பெற்றோர் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மையார் ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. அவர் தாயார் இவரே ராஜா என்று அன்போடு அழைப்பார். பின்னர் இந்த பெயர் மருவி காமராஜர் என்று ஆயிற்று. இளம் வயதிலேயே தந்தையை இழந்த காமராஜரால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக திருவனந்தபுரத்தில் இருந்த தனது தாய்மாமனின் துணிக்கடையில் வேலை செய்ய தொடங்கினார். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே பல தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் வந்தது. அரசியலில் இருந்த ஆர்வத்தாலும் நாட்டுப்பட்டாலும் 1920ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் ஒரு சாதாரண தொண்டனாக சேர்ந்தார். காந்தியின் மீது இருந்த அதிக பற்றால் 1922ஆம் ஆண்டு காமராஜர் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வேல்ஸ் இளவரசர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க சென்னைக்கு சென்றார். அதன் பின்னர் தான் அவர் விருதுநகர் நகர காங்கிரஸ் குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட போது காமராஜர் காவலர்களால் கைது செய்யப்பட்டார். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த ஓராண்டு காலத்தையும் அவர் அலிப்பூர் சிறையில் கழித்தார். 1940ஆம் ஆண்டு நடந்த குண்டு வெடிப்பு தொடர்பாகவும் 1946ஆம் ஆண்டு நடந்த ஆகஸ்ட் புரட்சியில் கலந்து கொண்டதாலும் மறுபடியும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் தாயார் சிவகாமி காமராஜரை திருமணம் செய்ய வற்புறுத்திய போது, என் நாடு இன்னும் விடுதலை அடையாமல் வெள்ளையனிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, எனக்கு எதற்கு திருமணம் என்று சொல்லி மறுத்துவிட்டார். தனது வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாமல் தன் வாழ்க்கையை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்த தியாக செம்மல் காமராஜர். காமராஜருக்கு மிகவும் பிடித்த அரசியல் தலைவர் சத்தியமூர்த்தி என்பவர் ஆவார். அவரது சொற்பொழிவையும் மேடை பேச்சையும் காமராஜருக்கு மிகவும் பிடிக்கும். காமராஜரின் நாட்டுப்பட்டையும் துணிச்சலையும் பார்த்து வியந்த சத்தியமூர்த்தி அவரை காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக நியமித்தார். விடுதலைக்கு பின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜாஜி விலகினார். அதையடுத்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவராக காமராஜரை தேர்ந்தெடுத்தனர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் காமராஜர் பதவியேற்றார். அதன்பின் அன்றைய வட ஆற்காடு மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று மதிய உணவு திட்டம், இலவச கல்வி திட்டம், சீருடை திட்டம் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தினார். அவர் ஆட்சி காலத்தில் மூடியிருந்த 6000 பள்ளிகளையும் 17,000க்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளையும் திறந்து வைத்தார். இதனால் தான் இவரை எல்லோரும் அன்பாக கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கின்றனர். அதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நெய்வேலி சுரங்க திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத மிகுமின் நிறுவனம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை ஆகியவற்றை காமராஜர் உருவாக்கினார். விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பு என்பதை உணர்ந்த காமராஜர் தமிழகத்தில் பல்வேறு நீர்வள திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவேரி டெல்டா வடிகால் வளர்ச்சி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணியாறு அணை திட்டங்கள் ஆகியவற்றையும் செயல்படுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 குன்றுகளுக்கிடையே கால்வாய் நீரை கொண்டு செல்ல மாத்தூரில் உயர்மட்ட தொட்டிப்பாலம் ஒன்று கட்டினார். இது அந்த சமயத்தில் உலகில் யாருமே செய்யாத ஒரு மிகச்சிறந்த சாதனையாக கருதப்பட்டது. இன்றளவும் உலகிலேயே பெரிய தொட்டிப்பாலமாகவும் அது விளங்குகின்றது. தமிழகத்தின் முதலமைச்சராக 3 முறை பதவியில் இருந்த பெருமை இவருக்குண்டு. இவர் நினைத்திருந்தால் இன்னும் பல முறை கூட முதலமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் நாட்டின் வளர்ச்சி,
இளைஞர்கள் கையில்தான் உள்ளது என்பதை உணர்ந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். அதே ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றார். நேரு இறந்தபோது லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார். சாஸ்திரி இறந்தபோது இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். இருமுறை பிரதமர் பதவி தன்னை நாடி வந்த போதும் அதை உதறி தள்ளி அரசர்களை உருவாக்குவர் என பொருள்படும் கிங் மேக்கர் என பெயர் பெற்றார். 3 முறை முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தனது வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வசித்து கதர் ஆடையை உடுத்துக்கொண்டு எளிமையாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எளிமையான தோற்றத்தையும் வாழ்க்கையும் வாழ்ந்த தியாகச் செம்மல் கர்ம வீரர் காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாளில் இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவருடைய உடல் இப்பூமியை விட்டு மறைந்தாலும் இவருடைய புகழ் இந்த உலகை விட்டு என்றும் மறையாது. காமராசரின் மறைவுக்கு பின் 1976இல் இந்திய அரசு இவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்தது. 2004ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் காமராசரின் 100ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் 100 ரூபாய் 5 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு நினைவு நாணயங்களை வெளியிட்டு சிறப்பித்தது. இவரை போற்றும் வகையில் சென்னை கடற்கரை சாலைக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மதுரையில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கும் இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வருவதே கொள்ளையடிப்பதற்குத்தான், தன் குடும்பத்துக்கும் எதிர்காலத்தின் பல தலைமுறைக்கும் சொத்துக்களை சேர்ப்பதற்குத்தான் என்று இக்கால அரசியல் உள்ளது. அந்த ஆட்சியும் மன்னராட்சி போல் மரபு வழியாக தொடர்ந்து தம் குடும்பத்துக்கே இருக்க வேண்டும் என்று விரும்புவோரும் உள்ளனர். அத்தகைய அரசியலை கண்டு மிரண்டு போயிருக்கும் இக்கால தலைமுறையினர் தோளில் கிடக்கும் துண்டை போல முதலமைச்சர் பதவியை உதறியவர், இருமுறை வாய்ப்பு வந்த போதும் பிரதமர் பதவியை நாடாதவர், நாட்டுக்கும் மக்களுக்கும் தன் வாழ்நாளை ஒப்படைத்தவர் காமராஜர் என்று அறியும் போது அவர்களுக்கு வியப்பாக இருக்கும். இன்றைய இளைஞரும் சிறாரும் அவரையே முன்னோடியாக கொண்டு மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்பதே எல்லோரின் எதிர்பார்ப்பாகும். அதனால் குழந்தைகளை அரசியலில் காமராஜரை குருவாக கொள்வோம். நாட்டுக்கு நல்லது செய்வோம். வணக்கம்.